ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் அப் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜஸ்ட்டு நேற்று அனலைஸ் வீடியோவில் நான் ஷார்ட்ஸில் இந்த ரீஜன் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக இது ஒரு சேனலுக்குள்ளே மூவ் ஆகிட்டு இந்த இடம் சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஷார்ட்ஸோட லிங்க் இப்போ நான் உங்களுக்கு தரேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை பாருங்கள். ஃபர்தராக நான் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன் அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம். நிஃப்டியில் நாளைக்கு 15 மினிட்ஸில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ் கேண்டிலில் ஒரு சேனலுக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த இடம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் லைன் 17,020, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 17,077. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி சாதகமாக ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுனா, கேண்டில் க்ளோஸ் 15 மினிட்ஸில் 16,960 மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 17,020 வச்சுக்கோங்க, செகண்ட் டார்கெட்டாக 77 வச்சுக்கோங்க, ஸ்டாப் லாஸாக 16,902 வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நான் எப்படி வரைஞ்சங்கிற வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பாருங்கள், நீங்களும் ஏர்ன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட்ஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் 16,960 மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இந்த ரீஜனையும், செகண்ட் டார்கெட்டாக இந்த ரீஜனையும் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேண்டில் பாருங்கள், நமக்கு எந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு? 16,976 இந்த ரீஜனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஒரு கால் ஆப்ஷனை ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மணியில் நம்மளோட டார்கெட்டை 17,022 தான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இது எக்ஸாக்டாக எங்கே வரைக்கும் போயிருக்கு? 17,040 வரைக்குமே நமக்கு ரீச் ஆயிருக்கு. 17,022 நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு 40லேருந்து 50 பாயிண்ட் கிடச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியும். நம்ம ஸ்டாப் லாஸ் சொன்னது இந்த ரீஜனுக்கு கீழே தான் 16,920 கீழே தான் ஸ்டாப் லாஸ் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலேருந்து நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருந்தா கூட உங்களுக்கு பாருங்கள், ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகவே இல்லை, செகண்ட் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணியிருந்தா, பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்தா. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு டார்கெட் இது வந்தோடனே க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா இதுக்கு மேலே கேண்டில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகலைல்ல. ஸோ அதனால் இந்த இடத்துட்டே நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அடுத்து இந்த இடத்துல நீங்கள் எடுத்துருக்கலாம். இந்த இடத்துல போய் நீ எப்படா என்னை கரெக்டாக எடுக்க சொல்கிற அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் நேற்று அனலைஸ் வீடியோவிலே கிளியராக சொன்னேன், மார்க்கெட்டுக்குள்ளார பேட்டர்ன்ஸு கரெக்டாக ஒர்க் ஆகும்னு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த பேட்டர்ன்ஸ்குள்ளே தான் போச்சு, கரெக்டாக மேலே போயிருக்கா ரீஜன். இங்கே பாருங்கள், இந்த இடம் போய் இப்போ திரும்புது பாருங்கள், ரீடெஸ்ட்டு. அப்போ சேனல் பிரேக் அவுட் ஆனால் என்ன ஆகும்? ரீடெஸ்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ எக்ஸலண்ட்டாக பேட்டர்ன்ஸு இந்த இடத்துல பட்டு ரீடெஸ்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரீஜன் ஒன்ஸ் நீங்கள் இந்த இடத்துல செகண்ட் இதை ட்ரை பண்ணியிருந்தா கூட, வேணாம் இந்த கேண்டில் க்ளோஸ்லேயே வச்சுக்கோங்களேன், 17,015 இந்த ரீஜனில் வச்சுருந்தா கூட நீங்கள் அழகாக 17,077ங்கிற செகண்ட் டார்கெட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், பேட்டர்னையும் பார்க்கணும், அதே சேம் டைமு பிரேக் அவுட்டையும் பார்க்கணும். நீங்கள் அதிகமான ப்ராஃபிட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மினிமமான ப்ராஃபிட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது ப்ராஃபிட்டில் இன்றைக்கி வெளில வந்திருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம ஆப்ஷனில் ப்ளே பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த இடத்துல வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டார்கெட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருக்கும், ஸ்டாப் லாஸ் ட்ரிகரே ஆகலை. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோட கேண்டில் ஸ்டிக்ஸ் அனலைஸ் வீடியோவில் நான் இதை கிளியராக சொல்லியிருந்தேன். ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த கேண்டில் என்ன மாதிரியான கேண்டில்ங்கிறத அனலைஸ் பண்ண தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. நான் இப்போ இதை ஜூம் பண்ணுறேன். பையர்ஸ் அதிகமாக இருக்காங்களா, செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் பாருங்கள், எவ்வளோ தான் கீழே லோ வந்திருந்தாலும் இங்கேருந்து எகெயின் பையர்ஸ் புல் பண்ணி மேலே தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதை வச்சே நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம், பையர்ஸோட டாமினேஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத. அதே மாதிரி நம்ம சொல்லியிருந்த லெவலுக்கு சேனலோட சப்போர்ட் ரீஜன் கரெக்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட்டில் பட்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சா. ஸோ இது ஒரு கன்ஃபர்மேஷன். இப்போ இங்கேருந்து இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இந்த டார்கெட் ரீச் ஆனாலே ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நீங்கள் நெக்ஸ்ட்டு சப்போஸ் புக் பண்ணாமல் வெயிட் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி இந்த டார்கெட்டில் கிடச்சிருக்கும். இந்த இடத்துல புக் பண்ணியிருந்தீங்களே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இது எகெயின் ரீடெஸ்ட்டுக்கு இங்கே வந்திருந்தால் கூட உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி இந்த இடத்துல திரும்பினதுனால தான் நமக்கு இந்த டார்கெட் கிடச்சிது. இதை சேனல் பிரேக் அவுட்டாக எடுத்து நம்ம இந்த ப்ராஃபிட் பண்ணோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆப்ஷனில் ப்ராஃபிட் பண்ண ட்ரை பண்ணோம். நீங்கள் ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கனாலும் மார்க்கெட் கொடுக்காது, ரொம்ப கம்மியாகவும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு எந்த இடத்துல என்ட்ரி, எந்த இடத்துல எக்ஸிட்டு, எது ஸ்டாப் லாஸுங்கிறது கிளியராக தெரிஞ்சால் நம்மளால் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஷார்ட்ஸை பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.